ராமநாதபுரம் என்றாலே அது வறட்சி பூமி என்பது அனைவரும் அறிந்ததே. ராமநாதபுரத்தில் ஆண்டு முழுவதும் உலர்ந்த வெப்பமான வானிலையை நிலவும். இதனால் கண்மாய்கள் கூட வறண்டுதான் காணப்படும். ஆனால் இந்த வரலாற்றை மாற்றியுள்ளனர் விவசாயிகள். ராமநாதபுரத்தில் ஒருபோக சாகுபடியே கடினம் என்ற நிலையில் தற்போது விவசாயிகள் முதன்முறையாக இரண்டாம் போக சாகுபடியில் ஈடுபட்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகளின் அறிவுரையின்படி 90 நாள்களில் விளையக்கூடிய கோ 51 ரக நெற்பயிரை பயிரிட முடிவு செய்தனர். அதன்படி அச்சுந்தன் வயல், முதுநாள், புள்ளங்குடி, சித்தூர், பேராவூர், வன்னிவயல், கூரியூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 58 ஏக்கரில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் ஆலோசனையின் பேரில் பெரிய கண்மாய் நீர்ப்பாசனம் விவசாயிகளின் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்கு சாத்தியமாகியுள்ளது. ராமநாதபுரம் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாம் போகம் நெல் விவசாயம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 30 நாள்கள் முடிந்து நெற்பயிர்கள் பச்சை கம்பளம் போர்த்தியது போல ரம்மியமாக சிரிக்கின்றது. தற்போது மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் விவசாய பணிகளை அதிகாலையிலேயே தொடங்கி விடுகின்றனர். வயல்காட்டில் வேலை செய்யும் பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க குலவை போட்டு பாட்டு பாடி உற்சாகமாக வேலை செய்து வருகின்றனர். இரண்டாம் போக நெல் சாகுபடி என்பதால் இதற்காக தனியாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காமல் இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருவதாக விவசாயி ரவிச்சந்திரன் மகிழ்ச்சி தெரிவித்தார். 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விவசாயம் பண்ணோம், ஈரடி போகங்கிறது. இப்போ ரீசெண்டாக இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ இதை செய்யும்போது எங்களுக்கு மகசூல் அதிகமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்காம செஞ்சதுனால எங்கள் வீட்டு ஆட்களே வச்சு நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி எதிர்பார்க்குறோம்னு தெரியல. இருந்தாலும் எங்கள் கலெக்டர் எங்களுக்கு தண்ணீர் தேக்கி வச்சுருக்காரு ஈரடி போகிறதுக்குன்னு. இன்றைக்கி 30 நாளாச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி ஆரம்பித்து. இப்போ நெல்லுக்கு வயசு 30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள், ஆக மொத்தம் 120 நாள் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி எங்களுக்கு விளைஞ்சிருங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கேன். கலெக்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முதல் போகத்தை விட இரண்டாம் போகத்திற்கு செலவு குறைவு என கூறும் விவசாயிகள் இதுபோன்று தண்ணீரை அதிக அளவில் சேமிக்க பெரிய கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை ஆழமாக தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பயிர்கள் காலத்து விவசாயத்தை விட இது பெட்டரா இருக்கு, நல்ல முறையில் இருக்குது. பூச்சிகள்லாம் காலத்து விவசாயத்தில் அதிகமாக நாங்கள் உரங்களை பயன்படுத்தினோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினோம். இல்லை அது நாங்கள் காலத்து விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அதிக விலை போகக்கூடிய 150 நாள், அதோட அந்த வயது 150 நாள் அப்படிங்கிறப்ப அதோட விலை நிர்ணயமும் எங்களுக்கு லாபம் தர்றது மாதிரி இருக்கும். அதற்கான செலவுகளும் அதில் இருக்கும். அந்த வியாபாரிகள் நம்மளுக்கு நல்ல ரேட்டுக்கு எடுத்தால் மட்டும்தான் அதில் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் கோடை விவசாயம் அப்படி இல்லை. நம்மளுக்கு குறுகிய கால வித்து நிறைய உரங்களை பயன்படுத்த மாட்டோம். பூச்சிகளை அதிகமாக தாக்கலை. அந்த பூச்சிகள் தாக்காத அளவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான மருந்து வகைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். மழைக்காலங்களில் கிடைக்கும் நீரை முறையாக தேக்கி வைத்தால் வறட்சி பூமியை கூட பசுமை பூமியாக மாற்ற முடியும் என்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். இரண்டாம் போக நெல் சாகுபடியில் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் இது எங்க ராமநாதபுரம் என்று பெருமிதம் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபு.